அனைவருக்கும் வணக்கம். In today's session, I am going to talk about dual nature of radiation and matter. Dual அப்படின்னா என்ன அர்த்தம்? இரட்டை. Nature of radiation அப்படின்னா இரட்டை பண்பு அல்லது இருமை பண்பு அப்படின்னு சொல்லலாம். ரேடியேஷன் அப்படிங்கிறது கதிர்வீச்சு, மேட்டர் அப்படிங்கிறது பருப்பொருள். டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அல்லது இரட்டை பண்பு, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டியூயல் நேச்சருங்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன் இஸ் பார்ட்டிக்கல் நேச்சர் அண்ட் அனதர் ஒன் இஸ் வேவ் நேச்சர். பார்ட்டிக்கல் அப்படின்னா ஒன்று துகள் பண்பு, இன்னொன்று அலைப்பண்பு. கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருட்களோட இரண்டு பண்புகள் என்னென்ன இருக்குது? துகள் பண்பு, இன்னொன்று அலைப்பண்பு. சரியா? Introduction about dual nature of radiation and matter. கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு பற்றிய அறிமுகம். We are familiar with the concepts of particle and wave in our everyday experience. Marble balls, grains of sand, atoms, electrons, and so on are some examples of particles, while the examples of waves are sea waves, ripples in ponds, sound waves, and light waves. துகள் மற்றும் அலை பற்றிய கருத்துக்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் உணர்ந்த ஒரு விஷயம் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மார்பிள் பால்ஸ் அப்படின்னா என்னது? கோழிகுண்டு விளையாடுறோம் தெரியுமா? கோழிகுண்டு. கிரைன்ஸ் ஆஃப் சாண்ட்ஸ் அப்படின்னா மண் துகள்கள். ஆட்டம்ஸ் அப்படின்னா அணுக்கள். எலக்ட்ரான்கள். இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ், சில உதாரணங்கள் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், துகள்களுக்கு சில உதாரணங்கள். அதே மாதிரி தான் while the examples of waves அப்படிங்கிறது sea waves அப்படின்னா கடல் அலைகள். ripples in ponds அப்படின்னா குளங்களில் ஏற்படுற சிற்றலைகள். அப்புறம் சவுண்ட் வேவ்ஸ் ஒளி அலைகள். லைட் வேவ்ஸ் ஒளி அலைகள். சவுண்ட் அப்படின்னா சத்தம் அப்படிங்கிற ஒளியலை, லைட் அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிற ஒளியலை. இதெல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கிற துகள்கள் மற்றும் அலைகளுக்கு சில உதாரணங்கள். We are familiar with the concept of particles and wave in our everyday experience. Marble balls, grains of sand, atoms, electrons, and so on are some examples of particles, while the examples of waves are sea waves, ripples in a pond, sound waves, and light waves. Yes? Particle is a material object which is considered as a tiny concentration of matter, whereas wave is a broad distribution of energy
They both particles and waves have the ability to carry energy and momentum from one place to another. துகள் அப்படிங்கிறது மிகச்சிறிய அளவிலான குவிக்கப்பட்ட பருப்பொருள், அதுதான் துகள். ஆனால் அலை அப்படிங்கிறது அகன்ற பரவலான ஆற்றல். தே போத், அந்த இரண்டும் யார் யார்? துகள்கள் மற்றும் அலைகளுக்கு என்ன பண்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எபிலிட்டி டு கேரி எனர்ஜி, ஆற்றல் மற்றும் உந்தத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிற திறன் இருக்குது இல்லையா? Particle is a material object which is considered as a tiny concentration of matter, whereas wave is a broad distribution of energy. They both particles and waves have the ability to carry energy and momentum from one place to another place. துகள் என்பது மிகச்சிறிய அளவிலான குவிக்கப்பட்ட பருப்பொருள் அப்படின்னு கருதிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அலை அப்படிங்கிறது அகன்ற பரவலான ஆற்றல். இவை இரண்டும் ஆற்றல் மற்றும் உந்தத்தினை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லும் திறன் பெற்றவை. எபிலிட்டி டு கேரி. Classical physics, which describes the motion of the macroscopic object, treats particles and waves as separate components of physical reality. The mechanics of particles and the optics of waves are traditionally independent subjects, each with its own experiments and principles. பெரிய பொருட்களோட இயக்கத்தை விளக்கிறது இல்லையா? இயக்கத்தை விளக்கிறது பார்த்திங்கன்னா, பண்டைய இயற்பியலானது, அதாவது பழங்கால இயற்பியல், பண்டைய இயற்பியலானது துகள்கள் மற்றும் அலைகள் ஆகியவற்றை இயல் உலகத்தோட வெவ்வேறு கூறுகளாக கருதியிருக்காங்க. பெரிய பொருட்களின் இயக்கத்தை விளக்கும் பண்டைய இயற்பியல் துகள் மற்றும் அலைகள் ஆகியவற்றை இயல் உலகின் வெவ்வேறு கூறுகளாக கருதுகிறது. Classical physics, which describes the motion of the macroscopic objects, treats particles and waves as separate components of physical reality. தனித்தனியான சோதனைகள் மற்றும் தத்துவங்களை தம்முள் கொண்டுள்ள பொருட்களோட அந்த இயந்திரவியலும் அலைகளோட ஒளியியலும் காலம் தொட்டு தனித்தனியான பாடப்பிரிவுகளாக கருதப்பட்டு வந்தன. The mechanics of particles and the optics of waves are traditionally independent subjects, each with its own experiments and principles. தனித்தனியாக சோதனைகள் மற்றும் தத்துவங்களை தம்முள் கொண்டுள்ள பொருட்களின் இயந்திரவியலும் அலைகளின் ஒளியியலும் காலந்தொட்டு தனித்தனியான பாடப்பிரிவுகளாக கருதப்பட்டு வந்தன.
electromagnetic radiations are regarded as waves because they exhibit wave phenomena such as interference, diffraction, and polarization under some suitable circumstances. தகுந்த சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு மற்றும் தள விளைவு ஆகிய அலைப்பண்புகளை வெளிப்படுத்துவதால் மின்காந்த கதிர்கள் அலைகளாக கருதப்பட்டன. Electromagnetic radiations are regarded as waves because they exhibit wave phenomena such as interference, diffraction, and polarization under some suitable circumstances. தகுந்த சூழ்நிலைகளில் குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு மற்றும் தளவிளைவு ஆகிய அலைப்பண்புகளை வெளிப்படுத்துவதால் மின்காந்த கதிர்வீச்சுகளானது அலைகளாக கருதப்படுகின்றன. Similarly, under other circumstances like blackbody radiation, photoelectric effect, electromagnetic radiations behave as though they consist of stream of particles. அதேபோல வேறு சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பொருள் கதிர்வீச்சு, ஒளிமின் விளைவு ஆகிய இருவேறு சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மின்காந்த கதிர்வீச்சுக்கள் துகள்களாக கருதப்படுகின்றன. Similarly, under other circumstances like blackbody radiation and photoelectric effect, electromagnetic radiations behave as though they consist of a stream of particles. அதேபோல கரும்பொருள் கதிர்வீச்சு, ஒளிமின் விளைவு ஆகிய இருவேறு சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா மின்காந்த கதிர்களானது துகள்களாக கருதப்படுகின்றன. When electrons, protons, and other particles are discovered, they are considered as particles because they possess mass and a charge. எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் ஏனைய துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவை துகள்களாக மட்டும் கருதப்பட்டன. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைகள் நிறை மற்றும் மின்னூட்டத்தை பெற்றிருந்தன. When electrons, protons, and other particles are discovered, they are considered as particles because they possess mass and a charge. எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் ஏனைய துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவை துகள்களாக மட்டும் கருதப்பட்டன. ஏனெனில் அவை நிறை மற்றும் மின்னூட்டத்தை கொண்டிருந்தன. However, later experiments showed that under certain circumstances they exhibit wave-like properties. எது எப்படி இருந்தாலும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துகள் அலை பண்புகள், இந்த துகள் அலை இயல்புகள் அல்லது பண்புகள்
இந்த துகள்கள் அலை இயல்பினை வெளிப்படுத்துகின்றன அப்படிங்கிறத பிற்காலத்து பரிசோதனைகள் நமக்கு எடுத்துக்காட்டின. However, later experiments showed that under certain circumstances they exhibit wave-like properties. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இந்த துகள்கள் அலை இயல்பினையும் வெளிப்படுத்துகின்றன அப்படிங்கிறத பிற்காலத்தில் செய்யப்பட்ட பரிசோதனைகள் நமக்கு எடுத்துக்காட்டின. In this unit, the particle nature of waves and then wave nature of particles, that is wave-particle duality of radiation and matter, are discussed with the relevant experimental observations which support this dual nature. இந்த அலகுல பார்த்தீங்க அப்படின்னா particle nature of waves அப்படின்னு என்னது, அலைகளோட துகள் பண்பு. அண்ட் தென் வேவ் நேச்சர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா துகள்களோட அலைப்பண்பு. துகள்களோட அலைகளோட துகள் பண்பு, துகள்களோட அலைப்பண்பு, இதை தான் இந்த யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். தட் இஸ் வேவ் பார்ட்டிக்கல் டியூயல் ரேடியேஷன். அதாவது கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருள் ஆகியவற்றின் அலைத்துகள் என்கிற இருமை பண்பு இல்லையா? இருமை பண்பை பற்றி தான் பொருத்தமான சோதனைகள் மற்றும் அந்த சோதனை முடிவுகளிலிருந்து பெறப்பட்டதில் இருந்து நம்ம இந்த இரட்டை பண்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கோம். In this unit, the particle nature of waves and then the wave nature of particles, that is wave-particle duality of radiation and matter, are discussed with the relevant experimental observations which support this dual nature. இந்த அலகில் பார்த்திங்கன்னா நான் முதல்ல அலைகளோட துகள் இயல்பையும் பிறகு துகள்களோட அலை இயல்பையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருள் ஆகியவற்றோட அலை துகள் என்கின்ற அந்த இருமை பண்பை தகுந்த பரிசோதனைகள் மூலம் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்கும் இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதா? ஓகே. Electron emission. In metals, the electrons in the outermost shells are loosely bound to the nucleus. Even at room temperature, there are a large number of free electrons which are moving inside the metal in a random manner. In metals, உலோகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்கள் வெளிவட்ட சுற்றுப்பாதையோட துணைக்கூடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்வாக எலக்ட்ரான்கள் மிகவும் தளர்வாக அணுக்கருவுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. In metals, the electrons in outermost shells are loosely bound to the nucleus. உலோகங்களின் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் அணுக்கருக்களுடன் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன. நான் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஒரு அணு அப்படின்னா அதனோட உட்கரு நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி யார் இருப்பா? அரவுண்டு தி நியூக்ளியஸ் ஆர்பிட்ஸ் இருக்கும். KLMN இந்த மாதிரி நேம் வச்சுருக்கோம். இப்போ அக்கார்டிங் டு தி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் ஆட்டம், ஒரு குறிப்பிட்ட தனிமத்தோட அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு கான்ஃபிகரேஷன் படி அந்த அணுவோட இந்த ஆர்பிட்டில் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரூல் இருக்குது இல்லையா? அந்த அடிப்படையில் இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் K ஆர்பிட்டுங்கிறது நியூக்ளியஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. L ஆர்பிட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. M ஆர்பிட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது.
n ஆர்பிட்டுங்கிறது இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. நியூக்ளியஸ்லேருந்து அவுட்வேர்டு போக போக நியூக்ளியஸுக்கும் ஆர்பிட்ஸுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே நியூக்ளியஸுக்குள்ளே யார் இருக்கிறா? புரோட்டான் இருக்குது. இப்போ அந்த அணுவில் இருக்கிற மொத்த புரோட்டான்களும் அணுக்கருவுக்குள்ளே இருக்குது. ஆனால் எலக்ட்ரான்கள் என்ன பண்ணியிருக்கு? ஆர்பிட்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற புரோட்டான் ரெஸ்ட்டில் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் தேர் ஓன் ஆர்பிட். எலக்ட்ரான்கள் அணுக்கருவை தன்னோட சொந்த சுற்றுவட்ட பாதையில் அணுக்கருவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இப்போது இங்கே இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்ளை ஆகுது. நியூக்ளியஸ்குள்ளே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான் இருக்குது, தட் இஸ் புரோட்டான்ஸ். ஆர்பிட்ஸில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான் இருக்குது. இப்போ எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, பரவலாக இருக்குது, புரோட்டான் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த சார்ஜ் எங்கே அதிகமாக இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே அதிகமாக இருக்கும். அப்போ அந்த புரோட்டான்ஸ் கம்மியான மேக்னிடியூடு ஸ்ட்ரென்த் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். அப்போது பாசிட்டிவ் நேச்சர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா, நெகட்டிவ் சார்ஜோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறத பொறுத்து தான் தி டைரக்ஷன் ஆஃப் தட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற புரோட்டானோட சார்ஜ் ஸ்ட்ரென்த் அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது? எலக்ட்ரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கே ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸுக்குள்ளே 6 புரோட்டான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போ 6ஓட ஸ்ட்ரென்த் அதிகமாக 1ஓட ஸ்ட்ரென்த் அதிகமாக? 6ஓட ஸ்ட்ரென்த்து தான் அதிகம். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரானை இந்த புரோட்டான் என்ன செய்யும்? தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும். அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது. டைட்லி பாண்டட் அந்த ஆர்பிட்லேயே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ கே ஆர்பிட் பக்கத்தில் இருக்குது. அடுத்தது எல் ஆர்பிட் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. என்னதான் நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற புரோட்டானோட சார்ஜ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் நேச்சர் நம்ம படிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது நமக்கு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் நேச்சர் இருக்கு இல்லையா, அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். இதுதான் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இது நிறைய இடங்களில் நம்ம அப்ளை பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். சரியா? அப்போது அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான்கள் ரொம்ப தளர்வாக பிணைக்கப்பட்டு இருக்கும். அதனால் அந்த எலக்ட்ரான்களை நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற புரோட்டானால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த எலக்ட்ரான்கள் அந்த மெட்டல்ஸில் உலோகங்களில் தன்னிச்சையாக இயங்கிக்கிட்டு இருக்கும். தாறுமாறாக தன்னிச்சையாக கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கும். அதை தான் ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. In metals, the electrons in the outermost shells are loosely bonded to the nucleus. Yes? Even at room temperature, there are a large number of free electrons which are moving inside the metal in random manner. அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரண அறை வெப்பநிலையில் கூட அதிக எண்ணிக்கையில் கட்டுரா எலக்ட்ரான்கள் அந்த உலோகத்தோட உள்ள தாறுமாறான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கும். Even at room temperature, there are a large number of free electrons which are moving inside the metal in a random manner. அறை வெப்பநிலையில் கூட அதிக அளவிலான கட்டுரா எலக்ட்ரான்கள் உலோகத்தின் உள்ளே வெவ்வேறு திசைகளில் இயங்கிக்கிட்டு இருக்கும். ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கும். குறிப்பிட்ட திசை இருக்காது. Though they move freely inside the metal, they cannot leave the surface of the metal. The reason is that when free electrons reach the surface of the metal, they are attracted by the positive nuclei of metal,
It is the attractive pull which will not allow free electrons to leave the metallic surface at a room temperature. தோ அப்படி இருந்தாலும் உலோகத்தோட உள்ள இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்கள் மூவ் ஆகிக்கிட்டு இருந்தாலும் cannot leave from the surface of the metal. அந்த உலோகத்தோட பரப்பில் இருந்து என்ன பண்ணாது, வெளிவர முடியாது. உலோகத்தினுள்ள இந்த எலக்ட்ரான்கள் கட்டுப்பாடின்றி இயங்கிக்கிட்டு இருந்தாலும் உலோகத்தோட பரப்பை விட்டு வெளியில் வர முடியாது. தி ரீசன் இஸ் தட், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரீச் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல், எப்போ வந்து அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் அந்த உலோக பரப்புக்கு மேலே வருதோ, தே ஆர் அட்ராக்டட் பை தி பாசிட்டிவ் நியூக்ளியை ஆஃப் தி மெட்டல். அந்த உலோகத்திலோட அணுவில் இருக்கிற அணுக்கருவில் இருக்கிற பாசிட்டிவ் நியூக்ளியை புரோட்டான்களால் அது கவரப்படும். இட் இஸ் திஸ் அட்ராக்டிவ் புல். இது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ தட் திஸ் வில் அட்ராக்ட் தட் எலக்ட்ரான்ஸ், அட்ராக்ட் பண்ணிக்கும். அதனால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வர முடியாது. which will not allow free electrons to leave from the metal surface at a room temperature. இந்த அட்ராக்டிவ் நேச்சர், இந்த கவர்ச்சி விசை இருக்கிறதுனால அந்த சாதாரண அறை வெப்பநிலையில் கூட அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து அந்த உலோக பரப்பிலிருந்து வெளியேற முடியாது. Though they move freely inside the metal, they cannot leave the surface of the metal. The reason is that when free electrons reach the surface of the metal, they are attracted by the positive nuclei of the metal. It is this attractive pull which will not allow free electrons to leave the metallic surface at a room temperature. உலோகத்துக்குள்ள இந்த எலக்ட்ரான்கள் கட்டுப்பாடு இன்றி இயங்கிக்கிட்டு இருந்தாலும் உலோகத்தின் பரப்பை விட்டு வெளிவர முடிவதில்லை. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்கள் உலோகத்தின் மேற்பரப்பை அடைந்தவுடன் உலோகத்தில் உள்ள நேர்மின்னூட்டம் கொண்ட அணுக்கருக்களினால் கவரப்படுகின்றன. அறை வெப்பநிலை சூழ்நிலைகளில் இந்த கவர்ச்சி விசையானது கட்டுரா எலக்ட்ரான்களை உலோகத்தின் மேற்பரப்பிலிருந்து வெளியேற அனுமதிப்பதில்லை. சரியா? In order to leave the metallic surface, the free electrons must cross a potential barrier created by the positive nuclei of the metal. இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் அந்த உலோக பரப்பிலிருந்து வெளியேறணும் அப்படின்னா அட்ராக்டிவ் நேச்சர் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் நியூக்ளியை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குது. அதனால் அந்த உலோக பரப்புலேருந்து வெளியேற முடியல. இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் உலோகத்தோட பரப்புலேருந்து வெளியேறணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நியூக்ளியை இருக்கு இல்லையா, உலோகத்தில் இருக்கிற அந்த நியூக்ளியஸ்குள்ள அணுக்கருவில் இருக்கிற புரோட்டான்களோட கவர்ச்சி விசை இருக்கு இல்லையா, அந்த கவர்ச்சி விசை ஒரு பொட்டன்ஷியல் பேரியர், ஒரு மின்னழுத்த தடையை உருவாக்கி இருக்கும். அந்த தடையை வந்து என்ன பண்ணும், கிராஸ் பண்ணும். அந்த தடையை மீறி தான் நம்ம வெளியில் வர முடியும். In order to leave the metallic surface, the free electrons must cross a potential barrier created by the positive nuclei of the metal. உலோகத்தோட மேற்பரப்பிலிருந்து வெளியேறணும் அப்படின்னா அணுக்கருக்களினால் உண்டாகும் மின்னழுத்த அரணை கட்டுரா எலக்ட்ரான்கள் கடந்து வரணும். பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு என்ன அர்த்தம்? தி பொட்டன்ஷியல் பேரியர் which prevents free electrons from leaving the metallic surface is called a surface barrier. பரப்பு அரண். வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் பேரியர்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. தி பொட்டன்ஷியல் பேரியர் which prevents the free electrons from leaving the metal surface. அந்த உலோக பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து வெளியேறாமல் தடுக்கிற அந்த மின்னழுத்த அரணை தான் நம்ம பரப்பு அரண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
உலோகத்தோட மேற்பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்களை வெளியேற விடாமல் தடுக்கும் அந்த மின்னழுத்த அரணுக்கு பேர் தான் பரப்பு அரண். சரியா? Free electrons possess some kinetic energy and this energy is different for different electrons. கட்டுரா எலக்ட்ரான்கள் மிக கம்மியான அளவில் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும். இந்த இயக்க ஆற்றல் பார்த்திங்கன்னா வெவ்வேறு எலக்ட்ரான்களுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். The kinetic energy of the free electrons is not sufficient to overcome the surface barrier. கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு மிக குறைந்த அளவில் தான் யார் இருக்குதுரா இயக்காற்றல் இருக்குது. அதுவும் வெவ்வேறு எலக்ட்ரான்களுக்கு இந்த இயக்காற்றல் மதிப்பு வெவ்வேறு அளவில் இருக்கும். அப்போது இந்த சர்ஃபேஸ் பேரியர் பரப்பு அரண் இருக்குது இல்லையா, அந்த பரப்பு தடையை தாண்டி அதை ஓவர் கம் பண்ணி கட்டுரா எலக்ட்ரான்கள் வெளியேறதுக்கு இந்த இயக்காற்றல் பத்தாது. The kinetic energy of the free electrons is not sufficient to overcome the surface barrier. இந்த இயக்க ஆற்றல் வெவ்வேறு எலக்ட்ரான்களுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்குன்னு நம்ம படித்தோம். எலக்ட்ரான்களோட இந்த இயக்க ஆற்றல் பரப்பு அரணை கடப்பதற்கு போதுமானதாக இருக்காது. Whenever an additional energy is given to the free electrons, they will have sufficient energy to cross the surface barrier and they escape from the metallic surface. எப்போ கூடுதலாக ஆற்றல் அந்த கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அப்போது அவைகள் என்ன செய்யும் அப்படின்னா தேவையான ஆற்றலை எடுத்துக்கிட்டு அந்த பரப்பு அரணை தாண்டி வெளியேறும். அண்ட் தே எஸ்கேப் ஃப்ரம் தி மெட்டாலிக் சர்ஃபேஸ். அப்போது அந்த தனக்கு புற ஆற்றல் நம்ம கூடுதலாக கொடுக்கும்போது அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட அளவு தேவையான ஆற்றலை எடுத்துக்கிட்டு அந்த உலோக பரப்பிலிருந்து வெளியேறிடும். Whenever an additional energy is given to the free electrons, they will have sufficient energy to cross the surface barrier and they escape from the metallic surface. கட்டுரா எலக்ட்ரான்கள் சிறிதளவு இயக்க ஆற்றலை கொண்டுள்ளன. மேலும் இந்த இயக்க ஆற்றல் வெவ்வேறு எலக்ட்ரான்களுக்கு வெவ்வேறாக இருக்குது. எலக்ட்ரான்களோட இந்த இயக்க ஆற்றல் பரப்பு அரணை கடப்பதற்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் இந்த கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு கூடுதல் ஆற்றல் அளிக்கப்படும் போது பரப்பு அரணை கடப்பதற்கு போதுமான ஆற்றலை பெற்று உலோகத்தின் மேற்பரப்பிலிருந்து வெளியேறுகின்றன. The liberation of electrons from any surface of a substance is called a electron emission. பொருளின் எந்த ஒரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரான் உமிழ்வுன்னு பேர். The liberation of electrons from any surface of a substance is called electron emission. பொருளின் எந்த ஒரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான் வெளியேற்றப்படுற நிகழ்வுக்கு பேர் தான் என்னது எலக்ட்ரான் உமிழ்வு. இது முக்கியமான 2 மார்க்ஸில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க்கு, மார்க் பண்ணிக்கங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. தி மினிமம் எனர்ஜி நீடட் ஃபார் அன் எலக்ட்ரான் டு எஸ்கேப் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் மெட்டல். உலோகத்தோட பரப்பிலிருந்து எலக்ட்ரான்களை வெளியேற்றுறதுக்கு தேவையான மிக குறைந்த அளவு ஆற்றல் தான் யார் அப்படின்னா வெளியேற்று ஆற்றல். தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டல் இஸ் டினோட்டட் பை 5 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். மெஷர்டு இன் எலக்ட்ரான் வோல்ட். ஈவின்னா யார் எலக்ட்ரான் வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷனை எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம்.
The minimum energy needed for an electron to escape from the metal surface is called work function of that metal. The work function of the metal is denoted by phi naught and is measured in electron volt. உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவையான சிறும ஆற்றல் உலோகத்தோட வெளியேற்று ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அதை phi naught அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். வெளியேற்று ஆற்றலோட அலகு வந்து எலக்ட்ரான் வோல்ட். This is very very important 2 mark question. The SI unit of energy is joule. ஆற்றலோட SI அலகு joule. But electron volt is commonly used unit of energy in atomic and nuclear physics. General physicsல பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜியோட யூனிட் அப்படிங்கிறது ஜூல், ஆற்றலின் அலகு ஜூலு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணு இயற்பியல் மற்றும் அணுக்கரு இயற்பியலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆற்றலோட அலகை எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் குறிப்பிடுறோம். சரியா? 1 electron volt is defined as, இதுவும் ரொம்ப முக்கியமான 2 mark question. ப்ராப்ளம்ஸ்க்குலாம் இதை அப்ளை பண்ணணும். 1 electron volt is defined as the kinetic energy gained by an electron when accelerated by a potential difference 1 volts. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா, 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால எலக்ட்ரான்கள் முடுக்குவிக்கப்படும் போது பெரும் இயக்க ஆற்றலோட மதிப்பு தான் யாரு? 1 எலக்ட்ரான் வோல்ட். 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் முடுக்கப்படும் போது எலக்ட்ரான் பெரும் இயக்க ஆற்றல். அதை எப்படி கணக்கீடு செய்கிறது? One electron volt is equal to kinetic energy gained by electron. எலக்ட்ரான் பெற்ற அந்த இயக்க ஆற்றலோட மதிப்பு 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமமாக இருக்கும். எப்போ? 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால அந்த எலக்ட்ரானை நம்ம முடுக்குவிக்கும் போது. அது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு சமம்? ஒர்க் டன் பை தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் யார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலம் செய்யப்பட்ட வேலை இது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு கியூங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், வின்றது நம்ம அப்ளை பண்ண 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. அப்போ கியூவோட மதிப்பு என்னது? 1.60 into 10 - 19 கூலும் இன்ட்டு V is equal to 1 volts. அப்போ 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்போது 1 electron volt is equal to 1.602 into 10 - 19 joule. Joule, very 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 important value. Okay. Suppose the maximum kinetic energy of free electron inside the metal is 0.5 electron volt and energy needed to overcome the surface barrier of metal 3 electron volt. Then the minimum energy needed for electron emission from metal surface is 3 minus 0.5 is equal to 2.5 electron volt. Here 2.5 electron volt is work function of the metal. Very simple. Suppose ஒருவேளை மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜினா பெரும இயக்க ஆற்றல் யாருக்கு? அந்த உலோகத்துக்குள்ளே இருக்கிற அந்த கட்டுரா எலக்ட்ரான்களோட பெரும இயக்க ஆற்றல் வந்து 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது. அந்த உலோக பரப்போட பரப்பு ஆரன்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது. அப்போ இந்த 3 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றலை மீறி 0.5 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் இருக்கிற கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கம்மியான ஆற்றல் வந்து அந்த கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ தேவைப்படும்? 2.5 எலக்ட்ரான் வோல்ட். 0.5 வெயிட் எலக்ட்ரானுக்கு அந்த கட்டுரை எலக்ட்ரான்களுக்கு 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டு தான் ஆற்றல் இருக்குது. ஆனால் அந்த உலோக பரப்போட பரப்பு அரண் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டு.
அப்போ இந்த 3 எலக்ட்ரான் வோல்ட்டை மீறி இந்த கட்டுரா எலக்ட்ரான் வெளியேறணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ ஆற்றல் பத்தாமல் இருக்குது? 2.5 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் பத்தாமல் இருக்குது. அப்போது அந்த உலோக பரப்புக்கு நம்ம 2.5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற புற ஆற்றல் எக்ஸ்டர்னல் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த உலோக பரப்புலேருந்து எலக்ட்ரான் வந்து வெளியேறும். அதான் இது அந்த சர்ஃபேஸோட ஒர்க் ஃபங்க்ஷன், வெளியேற்று ஆற்றல். உலோக பரப்பிலிருந்து கட்டுரை எலக்ட்ரான்களை வெளியேற்றுறதுக்காக நம்ம கொடுக்குற புற ஆற்றலோட அளவு தான் யார்? வெளியேற்று ஆற்றல். அதை ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ் ஆர் நோ? சப்போஸ் தி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ஃப்ரீ எலக்ட்ரான் இன்சைட் தி மெட்டல் இஸ் 0.5 electron volt and the energy needed to overcome the surface barrier of a metal is 3 electron volt, then the minimum energy needed for electron emission from the metal surface is 3 minus 0.5 electron volt is equal to 2.5 electron volt. Here 2.5 electron volt is the work function of the metal. உலோகத்தின் உள்ளே கட்டுரா எலக்ட்ரான்களின் பெருமையக்காற்றல் 0.5 எலக்ட்ரான் வோல்ட் எனவும் உலோகத்தின் பரப்பு அரணை கடப்பதற்கு தேவைப்படும் ஆற்றல் 3 எலக்ட்ரான் வோல்ட் எனவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் 2.5 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே 2.5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது தான் அந்த உலோகத்தோட வெளியேற்று ஆற்றல். ஓகே. Work function is different for different metals and is a typical property of metal and the nature of their surface. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இந்த வெளியேற்ற ஆற்றல் அப்படிங்கிறது வெவ்வேறு உலோகங்களுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு டிபிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா தனிப்பட்ட பண்பு. அது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலோக பரப்போட இயல்பு பொறுத்து தான் இருக்குது. வெளியேற்று ஆற்றல் வெவ்வேறு உலோகங்களுக்கு வெவ்வேறாக அமையும். வெளியேற்று ஆற்றலானது உலோகங்கள் மற்றும் அதன் பரப்புகளின் தன்மையை பொறுத்து அமையும் தனிப்பட்ட பண்பு. சரிங்களா? இந்த டேபிளேஷனில் வந்து வெவ்வேறு மெட்டல்ஸ்க்கு எவ்வளவு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. அந்த வேல்யூஸ்லாம் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கங்க. The material with the smaller work function is more effective in electron emission because extra energy required to release the free electrons from the metal surface is smaller. ரொம்ப முக்கியம் இது. ரொம்ப சிம்பிள். ஒர்க் ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணோம்? 5 ரெப்ரசன்ட் பண்ணோம். தி மெட்டல் with smaller work function is more effective in electron emission. work function ரொம்ப கம்மியாக இருக்கிற குறைவாக இருக்கிற அந்த மெட்டல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் எமிஷனுக்கு ரொம்ப சிறந்தது. ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்க வேண்டிய புற ஆற்றல் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப கம்மி. கம்மியான எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தாலே என்ன ஆகும்? எலக்ட்ரான் எமிஷன் ரொம்ப சிறப்பாக நடக்கும். தி மெட்டல் வித் ஸ்மாலர் ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் எலக்ட்ரான் எமிஷன் பிகாஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிலீஸ் தி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி மெட்டல் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மாலர். ஆல் ஆஃப் யூ அக்செப்ட் திஸ்? வெளியேற்று ஆற்றல் குறைவாக உள்ள உலோகங்கள் எலக்ட்ரான் உமிழ்வில் சிறந்து விளங்குகின்றன. ஏனெனில் இந்த உலோகங்களில் இருந்து எலக்ட்ரான்களை வெளியேற்ற தேவைப்படும் கூடுதல் ஆற்றல் மிக மிக குறைவு. சரிங்களா? So the metal selected for electron emission should have low work function. எனவே எலக்ட்ரான் உமிழ்விற்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த உலோகம் அப்படிங்கிறது வெளியேற்ற ஆற்றல் குறைவாக இருக்கிறதா இருக்கணும்.
The electron emission is categorized into different types depending upon the form of energy being utilized. Electron emission. இந்த எலக்ட்ரான் உமிழ்வை வந்து பல பகுதிகளாக நம்ம வகைப்படுத்தியிருக்கோம், பல வகைகளாக பிரிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிபெண்டிங் அப்பான், அது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி பீயிங் யூட்டிலைஸ்டு, எந்த வடிவில் ஆற்றலை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த எலக்ட்ரான் உமிழ்வை பல வகைகளாக பிரிச்சிருக்கிறோம். தே ஆர் மெயின்லி 4 types ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் விச் ஆர் கிவன் பிலோ. குறிப்பாக மெயினாக 4 வகைகளாக நம்ம எலக்ட்ரான் உமிழ்வை வந்து பிரிச்சிருக்கிறோம். அதை வந்து பின்னாடி விளக்கியிருக்கோம். So the metal selected for electron emission should have low work function. The electron emission is categorized into different types depending upon the form of energy being utilized. There are mainly 4 types of electron emission which are given below. எனவே எலக்ட்ரான்கள் உமிழ்விற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உலோகம் குறைந்த வெளியேற்று ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். எலக்ட்ரான்களை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஆற்றல் வடிவினை பொறுத்து எலக்ட்ரான் உமிழ்வானது 4 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதை வந்து கீழே விவரிக்க போகிறோம். சரியா?